இப்போ நாங்க 2 பேர் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி தான். பொதுவா வந்து இந்த செல்போனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் பண்ற சேட்டைகள் வந்து பயங்கர காமெடியா இருக்கும். அதுல ஒரு 3 வெரைட்டி காமிக்க போறோம். முதல் வெரைட்டி பாருங்க. ஒரு வீட்டுல யாருமே கிடையாது, சின்ன பாப்பா மட்டும்தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு போன் கால் வந்தா அந்த பாப்பா எப்படி அட்டன் பண்ணி பேசுவோம்? ஹலோ, நீங்க யார் செல்லம்? நான் காயத்ரி பேசுறேன். காயத்ரி குட்டிங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நான் அங்க இருக்க ஸ்கூல்ல படிக்கிறேன். அங்க இருக்க ஸ்கூல்லையா? என்ன படிக்கிறீங்க? நான் யூகேஜி படிக்கிறேன். யூகேஜியா? அப்படி ஒரு கேஜி எங்க இருக்கு? எங்க ஸ்கூல்ல. ஓ, உங்க ஸ்கூல்ல யூகேஜி இருக்கா? சரி சரி. மாமா கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? சரி சரி சரி. அப்பா எங்கடா செல்லம்? அப்பாவா? ஆபீஸ் போறேன்னு பக்கத்து டாண்டியோட வெளிய. அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். சரி. அம்மா எங்கடா செல்லம்? அம்மாவா? அம்மா பேக் தூக்கிட்டு மார்க்கெட் போறேன்னு அங்கிளோட பாத்து. ஓ, ஆள் மாறாட்டம் நடந்திருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. தெரிஞ்சுக்கிறேன். சொரிஞ்சுக்க சொரிஞ்சுக்க. அப்புறம் மாமா உனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவேன். ஓகே ஓகே, கரெக்டா பதில் சொல்லணும். அண்ணன் எங்கடா செல்லம்? அண்ணன் டியூஷன் போறேன்னு கிரிக்கெட் விளையாட போயிட்டான். ஓ, ஃபேமிலி அப்படித்தானா? இப்ப நான் கேக்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்லுவியா? அக்கா எங்கடா செல்லம்? அக்காவா? ஓஹோ, செருப்பு பிஞ்சிரு போட வைடா நாயே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல யாருமே கிடையாது, வயசான பாட்டி, பெரிய தண்டட்டி எல்லாம் போட்டு நம்ம கிராமத்து பக்கம் பாத்திருப்போம். அந்த பாட்டி மட்டும் அந்த வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கவங்க எல்லாமே வெளியே போயிட்டாங்க. போறப்ப சொல்லிட்டு போயிருக்காங்க, யாரு வந்தாலும் நாங்க ஆள் இல்லைன்னு சொல்லிடுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பாட்டி அந்த போன்ல எப்படி பதில் சொல்லுது பாருங்க. எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆறு இல்லையே, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. என் பேர் கற்பாயி. என்ன வேணும் உனக்கு? சனியில கத்தாத, மர்மப்புல வேலைக்கு போய்க்குது. சாயங்காலம் 8 மணிக்கு மேலதான் வரேன். எத்தனை தடவை சொல்றது? சனியில கத்தாதன்னா, அதாவது போன் டெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல பெரிய பிரசிடென்ட், 18 பட்டிக்கு அவர் தான் பிரசிடென்ட். அவரை பார்த்தா ஊரே நடுங்கும். அவர் கையில ஒரு சின்ன பேப்பர்ல போன் நம்பர் எழுதி கொடுத்து, நீங்க மெட்ராஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே எதிர்த்தாப்புல ஒரு போன் பூத் இருக்கு, அங்க போய் பேசுனீங்கன்னா உங்க மாப்பிள்ள உங்களை வந்து கூட்டிட்டு போயிருவாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அவரும் பாபா ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு அந்த சிட்டை எடுத்துக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அவர் என்ன அநியாயம் பண்றாரு பாருங்க. ஏப்பா ஏப்பா நம்பரை கொண்டா பையை 044237689. ஹலோ, ப்ளீஸ் செக் நம்பர் யூ ஹேவ் டயல்ட். இந்த பாருமா, எனக்கு இந்த இங்கிலீஷ் பீஸ்லாம் தெரியாதாயே. எதா இருந்தாலும் தமிழ்ல சொல்லுமா. நீங்கள் டயல் செய்தனை தயவு செய்து சரி பார்க்கவும். படிச்ச புள்ளன்றதால கரெக்டா சொல்ற. கரெக்டா சொல்ற நம்பர் 044237689 கொண்டு. ஹலோ, நீங்கள் டயல் செய்தனை தயவு செய்து சரி பார்க்கவும். என்னம்மா வயசானவன் நானு, உன் முன்னாடிதான் நான் பேசிக்கிருக்கேன். ஒழுங்கா பார்த்து கரெக்டா பதில் சொல்லிட்டாயே. நீங்கள் டயல் செய்தனை தயவு செய்து சரி பார்க்கவும். மரியாதை கெட்டு போகும், மரியாதை கெட்டு போகும். உனக்கு எந்த ஏரியா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? 55 வயசு எனக்கு, 18 பட்டிக்கு பிரசிடன்ட் நானு. என்ன நடக்கும் தெரியாது, ஒழுங்கா பதில் சொல்லு. நீங்கள் டயல் செய்தனை தயவு செய்து சரி பார்க்கவும். செருப்பு பிஞ்சிரும், செருப்பு பிஞ்சிர முடியும். எந்த ஏரியால நீ பதில் சொல்ல? நீங்க 4 லாரியில வந்து ஆள் அட்ரஸ் இல்லாம போக தெரிஞ்சு என்னடா போன் பூத்து வச்சிருக்கீங்க? டம் டும்னு அடிச்சு அந்த போன் பூத்து உங்களை ஆக்கிடுவாங்க. நன்றி, வாய்ப்பினை வழங்குவீங்க. நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. வாரம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்களா பாஷா படம் பார்த்திருப்பீங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அற்புதமா நடிச்சிருப்பாரு. இப்போ ஒரு நகைச்சுவைக்காக வித்தியாசமாக பாதுஷா இப்ப பார்க்க போறீங்க. இது மாணிக் பாதுஷா. பாதுஷா பாதுஷா ஏ பாதுஷா பாரு, பலகார கடை நடக்குது பாரு, பலகாரம் எல்லாம் வெடிக்குது பாரு, காரா பூந்தி எரியுது பாருடா. இவன் மைசூர் பாக்குல பாலங்கட்டும் பெரிய பாதுஷாடா, இவன் மைசூர் பாக்குல பாலங்கட்டும் பெரிய பாதுஷாடா. மாணிக் பாதுஷா கண்ணா கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக நம்ம கடையில் தயாரிக்கிற பயங்கர பலகாரம் தான் இந்த மாணிக் பாதுஷா கடையில கிடைக்கும். நம்ம கடை பலகாரத்தை பத்தி ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரா சேவை உங்க எல்லாத்துக்கும் தெரியும்.
நம்ம ராணுவ வீரர்கள் கழுத்துல கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க எழுதிக்க மாட்டிக்கிட்டா அந்த காரா சேவையை நக்கி அங்கேயே சாவாங்க. ஏன்னா இது சைனைடு மாதிரி. கண்ணா அந்த காரா பூந்தி கன்னி வெடி தெரியுமா, கன்னி வெடி, அதுக்கு பதிலா இதை தான் யூஸ் பண்றாங்க. நம்ம கடை காரா பூந்திய 150 வாங்கி தூவுனா மக்கள் சும்மா தெரிச்சு ஓடுவாங்க. கண்ணா டெல்லியில டெங்கு காய்ச்சல், தமிழ்நாட்டுல சிக்கன் குனியா இது இப்ப குறைஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் வீட்டுல கொசுவர்த்தி ஸ்டாண்டு தான் இருக்கும், ஆனா கொசுவர்த்தி இருக்காது. நம்ம கடை ஜாங்கிரி அதை வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கொசு உள்ள வந்தவுடனே பஷ்பம் ஆயிரும். தெரியும்ல, இந்த பாதுஷா ஒரு தடவை நக்கி போட்டா 100 எதிரிங்க செத்துருவானுங்க. பாபா அப்படிங்கிற திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான வசனம் பேசியிருப்பாரு. அதாவது அந்த இப்போ ராமசாமி ரஜினிகாந்தை இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அந்த இடத்துல மிக வேகமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். நகைச்சுவைக்காக இந்த டைலாக்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பேசியிருந்தாருன்னா அவரோட ஸ்டைல்ல அவர் எப்படி பேசியிருப்பார் பாருங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். பிரச்சனை தீக்கத்தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரச்சனையை தீக்காட்டியும் பரவாயில்ல, புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்காதீங்க. இந்த பாபாக்கு சல்யூட் அடிக்கவும் தெரியும், சவுக்கால் அடிக்கவும் தெரியும். இந்த பாபா கிட்ட அன்பா பேசுனா அடங்கி போவேன், அதிகாரம் பண்ணா அடக்கிட்டு போவேன். நான் வீசின கத்திய 10 செகண்ட்ல நீங்களே எடுத்தீங்கன்னா சண்டை, நான் எடுத்தா சமாதானம். கட்ட வச்சுக்கிறதா இல்ல அவுக்கிறதா? கத்திய நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நான் எடுக்கட்டுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கவுண்டிங் ஸ்டார்ட். இந்த ரமணாவோட கவுண்டிங் ஸ்டார்ட். அசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி, செவுத்து மேல ஏறி அடிக்கிறது என்னோட பாலிசிரா. போட்டாங்க. நன்றி நன்றி நன்றி.